புதிய ஜனாதிபதி அனுர பதவியேற்பு. பிரதமர் தினேஷ் குணவர்தன பதவி விலகினார். ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கு கடிதம். அனுரவுக்கு இந்திய பிரதமர் வாழ்த்து. கொழும்பில் துப்பாக்கிச்சூடு. இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்கா சற்று முன் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் பிரதமர் நிதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய முன்னிலையில் குமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். பிரதமர் தினேஷ் குணவர்தன தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதன்படி தனது பதவி விலகல் கடிதத்தை அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமார திசாநாயக்கவிற்கு அனுப்பி வைத்துள்ளார். புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டதன் காரணமாக பதவியை ராஜினாமா செய்வதாகவும் புதிய அமைச்சரவையை நியமிப்பதற்கான சூழலை உருவாக்குவதாகவும் தினேஷ் குணவர்தன தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அரசியலமைப்பின் 47 பிரிவின் பிரகாரம் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக தினேஷ் குணவர்தன குறித்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசாநாயக்கவிற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில், இந்தியாவில் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை கொள்கை, இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள அனைத்து நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கான சாகர் முன்னெடுப்பு ஆகியவற்றில் இலங்கைக்கு சிறப்பிடம் உள்ளது. இந்நிலையில் இரு நாட்டு மக்கள் மற்றும் ஒட்டுமொத்த பிராந்தியத்தின் நலனுக்காக இந்தியா இலங்கை இடையிலான பன்முக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கு அனுரகுமாரவுடன் நெருங்கி பணியாற்ற ஆவலாக உள்ளேன் என தெரிவித்துள்ளார். மாளிகாவத்தை ஸ்ரீ சத்தர்ம மாவத்தை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். நேற்றிரவு மோட்டார் சைக்கிளில் வந்த இனந்தெரியாத நபர் ஒருவர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. வீட்டின் முன் நின்றிருந்த நபர் ஒருவர் மீதே துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதுடன் இதில் காயமடைந்த அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் மாளிகாவத்தை பகுதியைச் சேர்ந்த 52 வயதுடைய நபரே காயமடைந்துள்ளதுடன் அவர் தெஹிவலை சோல் பீச் கோட்டலின் உரிமையாளர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் இதுவரை அடையாளம் காணப்படாத நிலையில் அவரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை மாளிகாவத்தை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். 15ஆம் இலக்க ஜனாதிபதி தேர்தல் சட்டத்திற்கிணங்க இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. விசேட வர்த்தகமானி மூலம் தேர்தல்கள் ஆணைக்குழு இதனை அறிவித்துள்ளது. இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்களிப்பு கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது. தேர்தலில் பதிவான வாக்குகளில் 50% வேட்பாளர் ஒருவரினால் பெறப்படாத நிலையில் முதல் மற்றும் 2ஆம் இடங்களில் உள்ள வேட்பாளர்களுக்கான 2வது மற்றும் 3வது விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டுள்ளன. இதன்போது 1,05,264 வாக்குகளை அனுரகுமார திசாநாயக்கா பெற்றதோடு சஜித் பிரேமதாச 1,67,867 வாக்குகளை பெற்றார். இதன்படி அனுரகுமார திசாநாயக்கவின் மொத்த வாக்குகள் 57,40,179 ஆகவும் திரு சஜித் பிரேமதாசவின் வாக்குகள் 43,63,035 அதிகரித்தது. தேர்தல் முடிவுகளின் போது இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்கா தெரிவு செய்யப்படுவதாக தேர்தல் ஆணைக்குழுவில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஆணைக்குழு தவிசாளர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் மற்றும் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் போட்டியிடுகின்றனர். இருவரும் பல்வேறு குளறுபடிகளுக்கு மத்தியில் இரு தரப்பினரும் பிரச்சார வேலைகளில் தீவிரம் காட்டி வருகின்றனர். அண்மையில் கமலா ஹாரிஸ் மற்றும் டொனால்டு டிரம்ப் இருவரும் நேரடி விவாதத்திலும் பங்கேற்றனர். இந்நிலையில் செய்தியாளர் ஒருவர், நீங்கள் தேர்தலில் மீண்டும் போட்டியிடுவீர்களா என டிரம்பிடம் கேள்வி கேட்டுள்ளார். அதற்கு பதிலளித்த டிரம்ப், 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டி தோல்வி கண்டு வெள்ளை மாளிகைக்கு திரும்ப முடியாவிட்டால் 2028ஆம் ஆண்டு மீண்டும் ஜனாதிபதியாக போட்டியிடுவேன் என கூற முடியாது என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெற்கு இத்தாலியில் எரிவாயு வெடித்ததில் 2 சிறு குழந்தைகள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் நேபிள்ஸுக்கு அருகிலுள்ள சவியானோ நகரில் 2 மாடி வீடு ஒன்று இடிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் 2 குழந்தைகள், பெண் மற்றும் வயதான பாட்டி என 4 தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இடிபாடுகளில் இருந்து தந்தையும் புதிதாக பிறந்த குழந்தையும் மீட்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. காயமடைந்த தந்தை ஆபத்தான நிலையில் நேபிள்ஸில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தந்தையின் காயங்கள் ஆபத்தானவை
உறுதிப்படுத்தவில்லை என்றும் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே உயிரிழந்த குழந்தைகளின் வயதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தவில்லை. எனினும் அவர்களுக்கு 4 மற்றும் 6 வயது இருக்கும் என்று உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எவ்வாறாயினும் பெற்றோர் 3 குழந்தைகளும் ஒரே மாடியில் வசித்ததாகவும் மேல் மாடியில் வசித்து வந்ததாகவும் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கட்டிடம் இடிந்து விழுந்ததற்கான சரியான காரணம் குறித்து விசாரணைகள் தொடர்கின்றன. ஆரம்ப விசாரணையில் எரிவாயு வெடிப்பிற்கு பிறகு வீடு இடிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது 60க்கும் மேற்பட்ட சிவில் பாதுகாப்பு தன்னார்வலர்கள் மீட்பு முயற்சிகளில் இணைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.